ரோஸ் லட்டு, ரோஸ் கோகனட் லட்டு. கெட் டுகெதருக்கு நிறைய குவான்டிட்டியில ஒரு ஸ்வீட் பண்ணணும், குவிக்காவும் பண்ணணும், டேஸ்டியாவும் இருக்கணும்னா இந்த லட்டு பெஸ்ட் சாய்ஸுங்க. ஒரு டீஸ்பூன் நெய்ல 3/4 கப் ட்ரை கோகனட்டை லோ ஃப்ளேம்ல 1 மினிட்க்கு வதக்கிட்டு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தாராளமா 1.5 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேன்ல ஒட்டாம வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்கு வேணும்னா ரோஸ் எசன்ஸ் இல்ல கேவ்டா எசன்ஸை ஒரே ஒரு டிராப் விட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில கொஞ்சோண்டு நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரோல் பண்ணி லட்டு ரெடி பண்ணிடுங்க. ட்ரை கோகனட் ஃபிளேக்ஸ்ல லட்டை வச்சு திரும்பவும் ரோல் பண்ணிக்கோங்க. உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தஞ்சாவூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால். ஹெல்தியா 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஸ்வீட் பண்ணணுமா? டைட்டா ப்ரெஸ் பண்ணி தேங்காய், பவுடர்ட் ஜாகரி, தண்ணி, அரிசி மாவு, ஏலக்காய் பொடி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெய் சூடானோடனே முந்திரி பருப்பு, நறுக்கின தேங்காய், முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அரைச்ச விழுது கிட்டிக உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அது நல்ல கெட்டியாகி சேர்ந்து வரும். நெய் விட்டுட்டு அல்வா பதத்துக்கு ஒரு சேர பேன்லேருந்து ஒட்டாம உடனே வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பண்றதும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பால் கேசரி பேர்லயே தெரிஞ்சிருக்கும் பால்ல வேக வைக்க போறோம்னு. ஆனா இந்த ஸ்வீட்டோட ஹைலைட்டே 10 நிமிஷத்துல கட்டுத்தட்டி இல்லாத அசத்தலான ஸ்வீட். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை, குங்குமப்பூ, சிட்டிகை ஏலக்காய் தூள் பல்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்ல தாராளமா முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் ரவைய வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1 கப் சூடான பால் சேர்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பேன்லேருந்து ஒட்டாம வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஃப்ளேவர்லெஸ் ஆயில், 1/4 கப் சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச சர்க்கரையை சேர்த்தீங்கன்னா கட்டி வராது. இருந்தாலும் டவுட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பேன்லேருந்து ஒட்டாம நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு வறுத்த முந்திரியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கேசரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கப்பில் போட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க. பால் அல்வா. சடன் ஸ்வீட் கிரேவிங்க்கு 10 நிமிஷத்துக்குள்ள மைக்ரோவேவ்ல பண்ற இந்த ஸ்வீட் ஆவின் பால்கோவாவை ஞாபகப்படுத்தும். 1 கேன் கண்டென்ஸ்டு மில்க்கு 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், கிரீக் யோகர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணீங்கன்னா அசத்தலான பால் அல்வா ரெடி. உங்களோட மைக்ரோவேவ் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன டைம் மாறும். டவுட் இருந்ததுன்னா 2 நிமிஷத்தை 1.5 நிமிஷமா குறைச்சிட்டு ஃபைனலாக 10 செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உடனே வேற பாத்திரத்துல மாத்திடுங்க, இல்லைன்னா ஃபர்தரா குக் ஆகும். தீபாவளிக்கு அடுப்பே பற்ற வைக்காம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட செஞ்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு ஸ்வீட் வேணுமா? அதுக்கு புதுசாலாம் ரெசிபி யோசிக்க வேண்டாங்க. பாட்டி காலத்து ரெசிபியை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்தா போதும். 1/2 கப் பொட்டுக்கடலை, ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, 1 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ, 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அரைச்சிட்டு சல்லடையில நல்லா சலிச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள், குங்குமப்பூ சேர்த்து பாட்டி பண்ற மாதிரி லட்டு பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிராக் விடாம பிசைஞ்சிட்டு ஒரே சைஸ்ல வேணுங்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கையில நல்லா உருட்டிட்டு பேடா ப்ரெஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். இல்ல குக்கி ப்ரெஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக உருட்டி ஃபிளாட் பண்ணிட்டு நட்ஸ் வைக்கலாம். இதுக்கு பேடான்னு பேர் வைக்கிறீங்களோ லட்டுன்னு பேர் வைக்கிறீங்களோ, ஆனா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நார்த் கர்நாடகா ஃபேமஸ் தார்வார் பேடாவை இன்ஸ்டண்டா மில்க் பவுடர் வச்சு அதே டேஸ்ட்ல பண்றதுக்கு நெய் சூடானோடனே மில்க் பவுடர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நெய் திரும்ப பால் சேர்த்து சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு சர்க்கரையில் நல்லா கோட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான தார்வார் பேடா ரெடி. இந்த மில்க் பேடா ட்ரை பண்ணி பாருங்க. ஷேப் பண்ணும்போதே பாதி ஸ்வீட் காலியிடும். 1 கப் மில்க் பவுடர், 1/2 டின் கண்டென்ஸ்டு மில்க், 2 டேபிள் ஸ்பூன் சூடான பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், சிட்டிகை குங்குமப்பூ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேன்லேருந்து ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரணும்.
கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலையும் ஒட்டக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ்வலாக மில்க் பேடா பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் என் பொண்ணை இன்வால்வ் பண்ணுங்கிறதுக்காக நெய் தடவி வச்சுருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரில் இதை ஆட் பண்ணிவிட்டு மேலால் இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ரோல் பண்ணிவிட்டு என் பொண்ணு கையில் குக்கி கட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அவளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பேடாவை கட் பண்ண சொல்லியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பே பற்ற வைக்காமல் மிக்ஸி எடுக்காமல் ஒரு இன்ஸ்டன்ட் ஆல்மண்ட் கட்லி. இந்த கட்லிக்கு கடையில் வாங்கின ஆல்மண்ட் ஃப்ளாரை டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடிசாக இருக்கிற மாவில் பண்ணும்போது டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சலிச்சு வச்ச மாவுலேருந்து 1 கப் எடுத்துகிட்ருக்கேன். 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா கலந்து விட்டு சேர்ந்தாப்புல பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இழுத்து பிசைய அது நல்லா சேர்ந்தாப்புல வந்துடும். லைட்டாக நெய் தடவி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைன்னா சிலிக்கான் மேட்டோ எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மேட் போட்டு உங்களுக்கு கட்லி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றபடி திக்னஸை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் பீஸா கட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நெய் தடவி வச்ச கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. தீபாவளிக்கு ஒரு குவிக் ஸ்வீட் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அவல் கேசரி கொஞ்சம் கூட கட்டி தட்டி இல்லாமல் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற ஒரு டேஸ்டியான ஸ்வீட். ரவை மாதிரி அரைச்ச அவலை முந்திரியோடு சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தோடனே குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த வறுத்த அவலை போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா ஈஸியான அவல் கேசரி ரெடி.